சிலம்பம் சங்கம் சார்பாக தேசிய அளவிலான 6வது சிலம்பம் சாம்பியன்ஷிப் போட்டியில் மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். இந்திய சிலம்பம் சங்கம் சார்பாக 6வது தேசிய அளவிலான சிலம்பம் சாம்பியன்ஷிப் போட்டிகள் கோவை வெள்ளக்கிணறு பகுதியில் உள்ள டான் போஸ்கோ பள்ளியில் நடைபெற்றது. முன்னதாக போட்டிகளின் துவக்க விழா இந்திய சிலம்ப சங்கத்தின் செயலாளர் தியாகு நாகராஜ் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக இளைஞர் மக்கள் இயக்கம் தலைவர் சிவ சுரேஷ் மற்றும் இயக்குனர் சிந்து ஆகியோர் கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைத்தனர். இதில் கௌரவ அழைப்பாளர்களாக டாக்டர் பிரபாவதி கலந்து கொண்டார். இந்த போட்டியில் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். இதில் குத்து வரிசை, நெடுங்கம்பு வீச்சு, நடுக்கம்பு வீச்சு, மான்கொம்பு, வேல்கம்பு, இரட்டை கம்பு, சுருள்வாள், தொடுமுறை கம்பு சண்டை உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றன. சிலம்பம் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா அது இப்போ பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல 6வது நேஷனல் லெவல் மேட்ச் நடத்திட்டு இருக்கோங்க. இது ரொம்ப வெகு சிறப்பாக நடக்குது. இதுல நிறைய மாநிலங்கள்ல இருந்து கலந்துக்கிறாங்க, மாவட்டங்கள்ல இருந்து நிறைய பேர் கலந்துக்கிறாங்க. இதுல பாத்தீங்கன்னா தொடுமுறை, ஒற்றை கம்பு, இரட்டை கம்பு, வாள்வீச்சு எல்லாமே பசங்க சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க. மகளிர் அதிக அளவுல கலந்துட்டு இருக்காங்க. 1000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கலந்துட்டு காலையில இருந்து வெற்றி கோப்பையை வென்றுட்டு இருக்காங்க. நிறைய மாஸ்டர்ஸ் எஃபர்ட் போட்டு அவங்களுக்கு எல்லாமே நல்லபடியா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. சிறப்பா இருக்கு, நல்லா இருக்கு. ஆனா என்னன்னா குழந்தைகளுக்கு, பெண் குழந்தைகளுக்கு இது நிறைய இடத்துல ரீச் ஆகும் பொழுது தமிழக அரசு கிட்ட இருந்து இந்த சிலம்ப கலைக்கு நிச்சயமா ஒரு நல்ல வரவேற்பு எங்களுக்கு கொடுக்கணும். அவங்களுக்கான அடுத்த லெவல், அவங்க இன்டர்நேஷனல் லெவல் போறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம கவர்மெண்ட் ஸ்பான்சரா ஏதாவது குழந்தைங்களுக்கு பண்ணணும். ஏன்னா இது நம்முடைய பாரம்பரிய கலை, சிலம்ப கலை. இந்த கலையை நம்ம இன்னும் மேன்மேலும் கொண்டு போகணும். தற்காப்பு கலை இது. இது மட்டும் இல்லாம இந்த சிலம்ப கலை மூலமாக உடல் ஆரோக்கியமாகுது. சிலம்பம்